நீங்கள் இப்போ ஒரு ஹோட்டலில் இருக்கீங்க. கரெக்டாக 12 மணிக்கு உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறீங்க. பேசும்போது ஆப்போசிட்டில் பேசுகிற வாய்ஸை கேட்டுன்னு உங்களுக்கு உடம்பெல்லாம் ஆடி போயிடுது. ஏன்னா நீங்கள் ஆப்போசிட்டில் பேசுகிற வாய்ஸும் உங்கள் வாய்ஸ் தான். நீங்கள் தான் ஆப்போசிட்லேருந்து பேசுகிறீங்க. டேய், உங்கள் ரூம் கதவை யாரோ தட்டினா திறக்காத, வெளில இருக்கிறது மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் ஆயிடுதுங்க. அந்த ஃபோன் கட்டான 5ஆவது நிமிஷம் உங்கள் ரூம் கதவை யாரோ பலமாக தட்டுறாங்க. நீங்கள் கதை திறப்பீங்களா, திறக்க மாட்டீங்களா? ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிளாக் ஃபைல்ஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெறும் பேய் கதை கிடையாதுங்க. அதுவும் உங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் உங்கள் மூளையை குழப்பி எடுக்கிற அளவுக்கு ஒரு லூப்பிங்கான ஸ்டோரி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோட எண்டிங்கில் செம்மையாக ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்ன பண்ணுறாருன்னா, அசைன்மெண்ட்டுக்காக அவர் நைட் டைமில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம ரூம் எடுத்து தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் புக் பண்ணுறாருங்க. அங்கே போய் பார்க்குறாரு, அந்த ஹோட்டலை பார்த்தா ஹைவேல இருக்குது. அந்த ஹோட்டலை பார்த்தா ரொம்ப விசித்திரமாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போதுமே கொடூரமாக தான் இருக்குது அந்த ஹோட்டலு. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூமை பார்த்துட்டு அந்த ரூமுக்குள்ளே அந்த ரூம் சாவியை வாங்கிட்டு அவர் கிளம்பிடுறாரு அந்த ரூமுக்கு. அவர் கொடுத்த ரூமில் வந்து இப்போ தங்குறாருங்க. அவர் போய் விக்ரம் இப்போ வந்தார் இல்லைங்க அந்த ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் வந்துட்டு 4th ஃப்ளோரே கிடையாது. ஆனால் விக்ரம் கொடுத்த ரூம் நம்பர் வந்துட்டு 404. இந்த ரூம் தான் கொடுத்துருக்காங்க அவருக்கு. இப்போ விக்ரம் அந்த ரூம்குள்ளே போகிறாருங்க. அந்த ரூம்குள்ளே போயிட்டு இவருக்கு செம்ம டயர்டுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பெட்டில் படுத்துறாரு. படுத்தோடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மல்லிகைப்பூ ஸ்மெல் வருதுங்க. அது கூடவே சேர்த்து இந்த டயரு ஏதாவது ஒன்று எரிச்சோம்னா எரிச்ச ஸ்மெல் வரும் பாருங்க. அந்த மாதிரி எரிச்ச ஸ்மெல்லும் கூடவே அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல் கூட சேர்ந்து வரும். விக்ரம் வந்து படுத்திருக்காரு இல்லைங்க கட்டில். அந்த கட்டிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டேபிள் மேலே ஒரு பழைய ஒரு டைரி ஒன்று இருக்குது. அந்த டைரியை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபுல்லாக கிறுக்கி வச்சிருக்கு. சரி, கிறுக்கி தானே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எடுத்து அதை சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதை இவர் படிக்கும்போது அந்த டைரியில் எழுதியிருக்கிறது, அவன் உன்னை தேடி வந்துட்டான், நீ லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு பிளட்டால் எழுதியிருக்குங்க. ரத்தத்தால் வந்துட்டு எழுதி வச்சிருக்கு அதில். இவரும் சொல்லிட்டு சரி பிராங்க்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. கரெக்டாக நைட்டு 2 மணிக்கு இவரோட ரூம் கதவை யாரோ பயங்கரமாக தட்டுறாங்கங்க. இந்த மாதிரி செம்மையாக தட்டுறாங்க. இவரும் வந்துட்டு கண்ணு முழிச்சிடுறாரு. கண்ணு முழிச்சு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. ரூம் ஃபுல்லாகவே அப்படியே பனிமூட்டமாக இருக்காமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஆனால் யாருமே கிடையாது வெளியில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இவர் அப்படியே சுற்றி பார்க்குறாருங்க. சுற்றி பார்க்கும்போது அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் கிட்ட வந்துட்டு ஒரு கருப்பான ஒரு நிழல் வந்துட்டு சர்ன்னு ஓடுதுங்க. ஓடி நேராக அந்த லிஃப்ட்டு போனார் பார்த்தீங்களா, அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டு போயிடுது. இவர் என்ன பண்ணுறாரு, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவரோட கேமராவை எடுத்துட்டு அந்த லிஃப்ட்டில் அந்த கருப்பான உருவத்தை துரத்திட்டே ஓடுறாருங்க. இப்போ 4th ஃப்ளோருக்கு போகுதுங்க லிஃப்ட்டு. ஆனால் 4th ஃப்ளோரே கிடையாது அந்த ஹோட்டலில். இப்போ லிஃப்ட்டோட டோர் ஓப்பன் ஆகுதுங்க. ஓப்பன் ஆனோடனே அப்படியே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குங்க. இவர் ஓப்பன் பண்ணோடனே பார்க்குறாரு. பார்த்தோன்னே அசல் விற்கிற மாதிரியே ஒருத்தன் கழுத்தில் அறுப்பட்டு ரத்தத்திலேயே கிடக்குறாரு. அதை வந்து இவர் பார்த்துட்டு இருக்காரு. அவரை மாதிரியே இருக்கு. இவரும் அப்படியே பின்னாடி நவுந்து போறாருங்க. நவுந்து போயிட்டு தூரமாக நின்று அவரை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பார்த்தா விக்ரம் கையில் இருக்க அதே கேமரா அந்த டெட் பாடி கையிலையும் இருக்கு. இப்போதாங்க விக்ரம்கே புரியுது, அவரோட சொந்த உடல் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. ஆனால் நான் தான் இன்னும் சாகவே இல்லையே, அங்கே இருக்கிறது அப்போ யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காருங்க. இப்போ விக்ரம் வந்துட்டு பயந்து போய் அலறி அடிச்சுட்டு அவரோட ரூம் இருக்கு பார்த்தீங்கன்னா 404, இந்த ரூமுக்கு போயிட்டு வேகமாக ஓடி போய் கதவை சாத்திக்கிறாருங்க. இப்போ அவர் வந்தோடனே டேபிள் மேலே இருக்க ஃபோன் வந்து ரிங் ஆரம்பிக்குதுங்க. இவரும் பயத்தில் நடுங்கிட்டே போய் அந்த ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்துனே பார்த்தா ஆப்போசிட்டில் பேசுறது இவரோட வாய்ஸ் தான். இப்போ அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, டேய் நீ தானே இப்போ ஓடி வந்து உன் ரூமுக்கு வந்து இப்போ அந்த ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்க, பேசுறது நீயே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் அவரோட வாய்ஸ் தான். டேய் நீ ஆல்ரெடி செத்துட்ட, நீ ஆப்போசிட்டில் துரத்திட்டு போன பற்றியா ஒரு கருப்பு நிழல், அந்த நிழல் தான் வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இதே ரூமில் செத்து போன ஒரு சூனியக்காரனோட ஆவிதான் அது. அதுதான் இப்போ உன்னை இந்த டைமிங் லூப்புக்குள்ளே வந்து உன்னை மாட்டி விட்டு உன்னோட உடம்பை எடுத்துட்டு அது போயிடுச்சு வெளியில். இப்போ உள்ளே இருக்கிறது உன்னோட ஆத்மா மட்டும்தான் உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலில் சொல்லுது. இதை கேட்டோன்னே விக்ரமுக்கு சரியான அதிர்ச்சிங்க.
ஓடி போய் என்ன பண்றாருன்னா கண்ணாடியை பார்க்குறாரு. கண்ணாடியை பார்த்தா கண்ணாடில அவர் ஃபேஸே தெரியல. கரு 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 கருன்னு தான் தெரியிறாரு அவரு. இப்ப விக்ரம் அந்த டேபிள் மேல இருக்க அந்த டைரிய பார்க்குறாருங்க. இப்ப புதுசா ஒரு லைன் எழுதியிருக்கு. விக்ரமே அவனோட சொந்த ரத்தத்தால எழுதுறான். என்ன எழுதியிருக்கான்னா, "லைட் ஆஃப் பண்ணாத. அவன் வந்துட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அந்த புது லைன் அதுல எழுதியிருக்கு இப்போ. விக்ரம் இப்ப அந்த விசித்திரமான அந்த லூப்பிங்குள்ள மாட்டியிருக்காரு. அவரு தப்பிச்சாரா? இல்லையா? அப்படின்றதையும், அதே மாரி நீங்க போய் ஒரு ரூம் புக் பண்றீங்க. அந்த ரூம்லயே 404 அப்படின்னு ரூம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் சேஃபாவே இருங்க. காய்ஸ், இந்த மைண்ட் கேமிங் ட்விஸ்ட் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம நம்ம பிளாக் ஃபைல்ஸ் தமிழ் சேனல்ல நீங்களும் ஃபேமிலிக்குள்ள மிங்கிள் ஆயிருங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். நீங்க மறக்காம அத பார்க்கவும் முடியும். அடுத்த வீடியோ இன்னும் கொடூரமா இருக்க போதுங்க. அந்த கேஸ் உங்களால பார்க்கவே முடியாத அளவுக்கு, எப்படி சொல்றது? கேட்கவே முடியாத அளவுக்கு கொடூரமா இருக்க போது. மிஸ் பண்ணிறாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.